ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தோலோட பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா அதில் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு அதில் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் நான் சாப்பாட்டுக்கு உல வச்சுக்கிறேன். இப்போ நண்டு கிரேவி செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் அரைச்சிருக்கோம். இல்லை ஒரு வெங்காயம், அதே மாதிரி அரை தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி, இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நண்டை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நண்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா நண்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நண்டு வறுவல் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் கிட்ட இருக்கும். அதை நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம நண்டு கிரேவிக்கு கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நண்டு பார்த்திங்கன்னா 2 நண்டு எடுத்து வச்சுருந்த வறுவலுக்கு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நண்டு வெந்து வந்துடுச்சு.
இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு வறுவல் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். அப்புறம் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கிட்ட இருக்கும் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து அதில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் மீன் குழம்புக்கு. அதை வந்து கரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவையும் இதில் சேர்த்துப்போம். மாங்காவும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் சங்கரா மீன் சேர்த்துருக்கேன். எல்லா மீனையும் இதில் சேர்த்துப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மீன் கிட்ட வந்து எடுத்து வறுவலுக்கு மட்டும் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள், லைட்டாக உப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டு இடித்து எல்லாமே சேர்த்து மீன் மசாலாலாம் வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் வறுவலுக்கு ஒரு தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீன் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மீனை வந்து இதில் சேர்த்துப்போம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம், போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.